வெண்கல தொட்டி. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும்போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவக் கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் எப்போதும் சுத்தமாய் இருக்க வேண்டும். ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவி சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவுவதற்கு தண்ணீர் அதிகமாய் தேவைப்படும். அதற்காக ஒரு வெண்கல தொட்டியை செய்யுமாறு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக என்று சொல்லுகிறார். ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ வேண்டும். ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போதும் அங்கே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போதும் தண்ணீரினால் தங்களை கழுவாவிட்டால் அவர்கள் மரித்து போவார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆசாரியர்கள் கர்த்தருக்காக செய்யும் எல்லா ஊழியங்களிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அவர்களுடைய கைகளும் சுத்தமாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய இருதயமும் சுத்தமாய் இருக்க வேண்டும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் அனுதினமும் பிரவேசிப்பார்கள். அவர்கள் அனுதினமும் தங்கள் கைகளையும் கால்களையும் தண்ணீரினால் கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினமும் ஜெபம் பண்ணுகிறோம். அப்போது நாம் கர்த்தருடைய கிருபாசன தண்டையிலே கிட்டிச் சேருகிறோம். விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற நாம் நம்மை சுத்தம் பண்ணுவது அவசியமாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் கைகளையும் கால்களையும் தண்ணீரினால் கழுவி தங்களை சுத்தம் பண்ணியது போல புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி நம்முடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். யாக்கோபு 4:8. வெண்கல தொட்டி ஸ்திரீகளின் தர்ப்பணங்களினால் செய்யப்படுகிறது. வெண்கல கண்ணாடிகள் எகிப்து தேசத்தில் மிகவும் பிரபல்யமானவை. வெண்கல தொட்டியின் அளவும் அமைப்பும் தெரியவில்லை. சாலமோனின் தேவாலயத்தில் உள்ள தொட்டியை பற்றி வேதாகமத்தில் விளக்கி கூறப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள வெண்கல தொட்டியின் மாதிரியின்படியே சாலமோனும் செய்திருக்க வேண்டும். வெண்கல தொட்டியில் எப்பொழுதும் போதுமான அளவு தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும். ஆசாரியர்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவுவதற்கும் சில சமயங்களில் ஸ்நானம் பண்ணுவதற்கும் இந்த தண்ணீர் பயன்படும். பலிகளை இந்த தண்ணீரிலேயே கழுவுகிறார்கள். ஓடுகிற தண்ணீரில் கூட சில பலிகளை கழுவி சுத்தம் பண்ணுகிறார்கள்.